போயிடுவாங்க பப்ளிக் பிளேஸ். போட்டோமா பானிபூரி வித்தமான்னு இல்லாம என்னென்ன கூத்து பண்றாங்க பாருங்களேன். ட்ரெண்ட் ஆகணும்னா என்னெல்லாம் பண்றாங்க. இந்த மவுத் மேகிய சாப்பிட்டு ரிவ்யூ வேற சூப்பரா இருக்கு. இவங்களுக்கு இதான் வேலை. ஆனா யாராச்சும் சீக்கு வந்து கறந்தா தெரியும். இவங்க ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆயிருக்கும் தமிழ்நாட்டு, அதையே கண்டினியூ பண்றாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வேற வீடியோ எடுத்துட்டு வந்தேன். பார்த்து ரியாக்ட் பண்றது கூட பயமா இருக்கு. ஏங்க ஒரு பலூன் என்னென்ன கெமிக்கல் இருக்கு அதுல. இது ஒரு வீடியோ இல்ல, என்ன ரீல்ஸ் ரொம்ப மோசமா போயிட்டு சாதனை பண்ண மாதிரி விஷயம் புரியல. வெறும் காட்டன் என்ன வரப்போகுது உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். அந்த காட்டனுக்குள்ள ஒண்ணு இருக்கணும். ஓகேவா? அதுக்குள்ள ஒண்ணு இருந்து அதனைதான் அந்த எஃபெக்ட் வரும். புரியுதா? பார்வையில ஆண் என்றும் இல்லை, வசனம் இருக்கா, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, சுயாதீனம் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றா இருக்கிறார்கள். கரெக்டா? அப்போ ஆண்டவருடைய பார்வையில ஆணும் பெண்ணும் சமம். ஆனால் கணவன் மனைவி என்று வரும் பொழுது கணவருக்கு ஒரு ஸ்டெப் கீழே தான் மனைவி அப்படின்னு ஆண்டவர் சொல்லி சொல்றீங்க. அதனால கல்யாணம் பண்ணி போகும் பொழுது நல்லா தெரிஞ்சுங்க, அவங்களுக்கு கீழே தான் நீ. அடிச்சா வாங்கிக்கங்க, ஓகேவா? உதச்சா வாங்கிக்கங்க. சமையல் அறைதானே, சமையல் கட்டுதானுங்க. சமையல் அறையும் இல்ல, சமையல் கட்டும் இல்ல. விஷயம் தெரிஞ்சுக்கங்க. வேலு டைலாக்ட்ல ஒரு மாதிரி இருக்கலாம், கொங்கு டைலாக்ட்ல ஒரு மாதிரி இருக்கலாம். ஆனா பொதுவான டைலாக்ட் வந்து கிச்சன்னா அது உமன்ஸ் ஆபீஸ். அப்பாடா அப்பாடா, எவ்வளவு நாள் கழிச்சு ஒரு விமன் ஜோக் அடிக்கிறேன். எனக்கு என்ன, எனக்கு so satisfying. செக்யூரிட்டி அடிச்சு கஸ்டமரை பயன்படுத்திட்டு இருக்காங்க. என்ன பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் வேஸ்டட் சீமெண்ட். செக்யூரிட்டி வர்றாரு. காட்டம் எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம்ன்றத இந்த மாதிரி ரீல்ஸ் பார்த்தா தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. படிக்கிறது, அதாவது படிக்கிறத தவிர கேவலம் பண்ண முடியுமா எல்லாத்தையும் பண்றானுங்க. இவன் யாருங்க மட்டும் போலீஸ் அபிஷியல்ஸ் கண்டுபிடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் இவன் ஹார்ட் கொத்த தூக்கிட்டு போக மாட்டாங்க. இவனே கொத்த தூக்கிட்டு உள்ள வச்சு பஞ்சாப் கட்டுன்னு இருக்கு, ஓகேவா? அந்த ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இவன் எப்படி இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்ல போற வர பொண்ணுங்க எல்லாம் அபியூஸ் பண்ணி டான்ஸ் ஆடுறான்னு பயமுறுத்துறான். போற வரலாம் போட்டு இப்படி ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், இதை திருப்பி பார்க்கலாம். ஆனா இந்த வாட்டி கண்ணை மூடிட்டு, ஓகேவா? என்னங்க மண்டையில் அடிச்சா கீழே சவுண்ட் வருது. என்ன விட்டு படத்துக்கு எஸ்எஃப்எக்ஸ் எடுக்கிறாங்களா? ஏன் ஒரு விட்டு விட்டு எடுக்கிறாரு? விரலையும் காதுக்குள்ள விட்டு விட்டு எடுக்கிறாரு. இது புது விதமான பெட்டிஷா இருக்குமா? வாரத்துக்கு ஆரம்பிக்கிறாங்களே புதுசா. நீங்க சமைக்க வந்திருக்கீங்க, சமைக்க சமைக்க. மேடம் எங்க இப்படி உப்பு போட்டு நான் பார்த்ததில்ல. அது இல்ல, அவங்க அங்கேயும் பிரச்சனை, வியூஸ் பிரச்சனை. அவாவே இப்படி உப்பு போட்டு பார்த்திருக்கேன், இப்படி கூட உப்பு போட்டு பார்த்திருக்கேன். இது என்ன மேடம், இது புது விதமான
பக்கத்துல யாரும் இருக்காங்க. அவங்க அம்மா போல. சாப்பாடை காட்டுனா கோவப்படுறாரு. வீடியோ முடிஞ்ச உடனே என்ன சமைச்சாங்கன்னு கேட்டு பாருங்க. Yes, it was so good. Thank you. இது ஓட்டரி பசங்க. ஒட்டரி பசங்க தான் பிள்ளைங்களா? குட் குட் குட். ஆர்வம் சார்ந்த கெட்ட வார்த்தைக்கு நான் எப்பவுமே சப்போர்ட். It's been a long time since I took my bullet out. Okay. இது நம்ம ட்ரைபாட் அக்கா தானே? யாரு? தெரியலையே. It did not start up. ஏன்னா ஃபியூவல் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க. சரி சரி ஓகே. ஏதோ மிஸ்டேக் கைஸ். இந்த ஷாட்ல வந்து ரிசர்வ்ல வச்சிருக்கீங்க. கீழே இந்த நாப் இருக்கு இல்லையா, இது நீங்க கீழே ஃபேஸ் பண்ணி வச்சாதான் வந்து ஃபியூவல் ஆன். மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அதான் ஓகேங்களா, தெரிஞ்சிருக்கேன். I'm sure he is mad at me. Decided to pamper him. எல்லாம் செஞ்சாலும் ரெடி ஆயிடுவாரு. லோ பட்ஜெட் பைக் வாஷ் தான். சரி ஓகே, அதுலயும் நடுரோட்ல பண்றீங்க. போற வரவங்க தெரியணும் இல்லையா உங்ககிட்ட புல்லட் இருக்குன்னு. அத மறந்துட்டேன் பாருங்க. The delicate vibes. He started up slowly. So, yappa, கர்த்தரே. ஐயா, இனிமே என்ன கிணறு வச்சிருக்கிற கட்டுரை பார்த்தா என்ன ஆகும்? இது குளிப்பாட்டினா வண்டி ஸ்டார்ட் ஆகுதா? அது என்ன தூசி தட்டுறீங்க? This is therapy. எது உங்க பைக் நீங்க வாஷ் பண்றதா? பைக் வாஷ்லாம் பண்றீங்க ஓகே. அடுத்த தடவை வந்து ஃபியூல் டேங்கை வந்து ஓபன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. அப்ப கண்டிப்பா வண்டி ஸ்டார்ட் ஆயிடும். என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ் பாருங்க. இப்பதான் நம்ம மிஸ் ட்ரைபாட பார்த்தோம், அடுத்தது மிஸ்டர் ட்ரைபாட் வந்துட்டாரு. என்னங்க அந்த கோட் மாடல் ஒன்றும் புரியலையே. இந்த கேவலமா இருக்கேன்றது வந்து நான் சின்ன வயசுல இருந்து கேட்டுக்கிறேன். பை இன்ஸ்டிடியூஷன் நடமாடும் என்சைக்ளோபீடியா மாதிரி நடமாடும் இன்ஸ்டிடியூஷன். நான் தெரியாமதான் கேக்குறேன். போட்டோஷாப்ல மை இன்ஸ்டிடியூஷன் அடிக்கும் போது போட்டோஷாப்போட ஆட்டோ கரெக்ட்லயே வந்துட்டு டே இது தப்புடான்னு சொல்லியிருக்கோம். அது அவர் நீ என்ன சொல்றது? நான் இப்படித்தான் அடிப்பேன், அப்படித்தான் பிரிண்ட் பண்ணுவேன். ஏங்க அந்த கண்ணாடிக்கு ஒரு முக்காவாசி வர்ற போட்டோவை ஒட்டி வச்சிருக்கீங்களே, எதிரில வர்ற வாகனத்தை எப்படி பாப்பீங்க? வண்டியை எப்படி பார்த்து ஒட்டிக்கிட்டு போக வேண்டியதுதான். அவன் வந்து இதை ஓகே பண்ணி பிரிண்ட் பண்ணிருக்கான் அப்படின்னா he was very confident. இல்ல போட்டோஷாப் தப்பா சொல்லுது, ஸ்பெல்லிங் தான் கரெக்ட். கடைக்கார பாத்துட்டு புது இங்கிலீஷ் வார்த்தை போல இருக்கு. நீங்க இப்போ ரீசெண்டா நோட்டீஸ் பண்ணீங்களான்னு தெரியல, ஃப்ரீக்வெண்டா ஜிம்முக்கு போயிட்டு இருக்க ஏதாச்சும் ஒரு செலிபிரிட்டி இறந்து போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அன்பார்ச்சுனேட்லி இந்த தமிழ் நியூஸ் மீடியா சேனல்ஸ்லாம் அவர் எப்படி இறந்தாருன்றத ஏதோ ஒரு ரேண்டம் டாக்டரை வச்சு டீடைல்டா அனலைஸ் பண்றாங்க. ஏன் எதுக்கு அப்படின்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ரீசெண்டா ஒரு சீரியல் ஆக்ட்ரஸோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு. அவரோட டெத்தை பத்தி எத்தனை யூடியூப் சேனல்ஸ்ல எத்தனை ரேண்டமான டாக்டர்ஸ் அவங்க ஒப்பீனியனை சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. ஹார்ட் அட்டாக் வர இதுதான் காரணம். ஜிம் ட்ரைனர் சொன்ன பகீர் உண்மைகள், திகில் கிளப்பும் சைலண்ட் ஹார்ட் அட்டாக். இல்ல நான் சத்தியமா தெரியாம தான் கேக்குறேன். இத்தனை பேர் இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க இல்லையா அவரோட டெத்தை பத்தி, இவங்கள எத்தனை பேர் அவரோட பர்சனலா கனெக்ட்ல இருந்தாங்க? ஒரு டாக்டர் சபரின்றவர் வேற வந்து இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அவர் வந்து அந்த இறந்து போனவரோட பர்சனல் டாக்டரா இல்ல எனக்கு புரியல. இது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், கனடா ஆக்டர் புனித் ராஜ்குமார் இறந்து போகும்போது கூட நிறைய தமிழ் டாக்டர்ஸ் தமிழ் ட்ரெயினர்ஸ் வந்துட்டு அவர் எப்படி இறந்து போனாருன்றத பத்தி அனாலிசிஸ் பண்ணி இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்தாங்க. இளம் வயசு ஹார்ட் அட்டாக் என்ன காரணம்? மறைந்ததற்கு இதுதான் காரணமா? இதுதான் புனித் இறந்ததற்கு காரணம். எக்ஸ்க்ளூசிவ் டாக்டர் ரிப்போர்ட்.
ஜிம் ஒர்க் அவுட் தான் இறப்பிற்கு காரணமா? புனித் ராஜ்குமாருக்கு என்ன ஆச்சு? டாக்டர் ரிப்போர்ட். திரும்பவும் தெரியாம கேக்குறேன். சத்தியமா நான் தெரியாம தான் கேக்குறேன். இருப்பாங்க போல இல்ல, ஒருத்தர் இறந்து போயிட்ட பிறகு கூட அவரை வச்சு இப்படி மீட் பண்ணி கண்டென்ட் எடுக்கலான்ட்டு. புனித் ராஜ்குமாரோட பர்சனல் டாக்டர் அண்ட் பர்சனல் ட்ரெயினர் இப்படி இன்டர்வியூ கொடுத்தா கூட பரவாயில்ல, இவங்க ஏன் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இதே வேலையை தான் பத்மஸ்ரீ விவேக் இறந்து போனார் இல்லையா, அப்பவும் பண்ணாங்க. ஆக்டர் விவேக் ஹார்ட் அட்டாக், கொரோனா தடுப்பூசி காரணமா 1 மணி நேரம் ஹார்ட் நின்னுடுச்சு. ஐ ரியலி ஹேவ் நோ வேர்ட்ஸ். இந்த மாதிரி ஜர்னலிஸ்ட்லாம் வந்துட்டு எங்க இந்த எத்திக்ஸ் மாரல்ஸ் எல்லாம் முடியுது, எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு எனக்கு தெரியல. வர வர இவங்க எல்லாம் திட்ட கூட முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஏன் சொல்லுங்க, இவங்க எல்லாம் திட்டி திட்டி கெட்ட வார்த்தை தான் வேஸ்ட் ஆகுது. Thank you guys for watching this video. உங்களுக்கும் இன்ஸ்டாகிராம் அண்ட் Facebookல வந்து இந்த மாதிரி கிரிஞ்சான ரீல்ஸ், இந்த மாதிரி டோட்டலி அப்நாக்ஷியஸான ரீல்ஸ்ல ஏதாச்சும் மாட்டுச்சு அப்படின்னா அது ஒண்ணு எனக்கு DM பண்ணுங்க, இல்ல அந்த ரீல்ஸோட கமெண்ட்ஸ்ல என்ன டேக் பண்ணுங்க. Guys, எனக்கு